வந்திருக்கு. செந்தில் பாலாஜி 15 மாதம் கழித்து சிறையிலிருந்து வெளிவருவதற்கான அந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறது? இது பெயில் என்பது நீதிமன்றத்திலே குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு உள்ள உரிமை, சட்டப்படியான உரிமை. இவர்கள் தேவையில்லாமல் ஏறத்தாழ 15 மாத காலம் இவரை சிறையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த விளக்கிலே என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று தெரியவில்லை. குற்றச்சாட்டு பதிவதிலே கூட சரியான குற்றச்சாட்டு பதியப்படவில்லை. இந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை பெற்றுவிட்டால் இந்த 15 மாத காலம் அவர் சிறையிலே இருந்தது அவருடைய உரிமையை மீறிய செயலாகத்தான் கருதப்படும். அந்த உரிமையை குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பயன்படுத்தி கொள்வது எல்லா நாட்டிலும் உள்ள காரணம். அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர்கள் குற்றவாளிகள் என்று கருதப்பட மாட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே கூட அவரை குற்றம் சாட்டப்பட்டவராகவே 15 மாத காலம் சிறையிலே வைத்திருப்பது என்பது, அதுவும் அமலாக்கத்துறை திட்டமிட்டு அவருக்கு பெயில் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருப்பது, ஒன்றிய அரசு திட்டமிட்டு தங்களுடைய துறைகளை, தங்களுக்கு கீழே உள்ள துறைகளை எதிர்க்கட்சிகளின் மீது தவறாக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு நிரூபணமாக வகையிலே இது அமைந்திருக்கிறது. சாதாரணமாகவே சொல்வார்கள், பாஜக என்பது ஒரு வாஷிங் மிஷின் போல என்று சொல்வார்கள். அவர்களோடு போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் தூய்மையாகி விடுவார்கள், அவர்களை எதிர்த்தால் அவர்கள் குற்றவாளியாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பல குற்றவாளிகள், பல பேர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தால் பெயில் வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு இது காலதாமதமாக வழங்கப்பட்ட நீதியாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த உரிமையை வழங்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை. ஆனால் அமலாக்கத்துறையின் வலியுறுத்தல் காரணமாக அவர்கள் இவ்வளவு காலதாமதம் செய்திருப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். எனவே வெளிவந்தது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, நியாயமான ஒன்று, அவருக்குள்ள உரிமைகளில் ஒன்று. அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, இந்த 3 வழக்கிலையுமே ஜாமீன் அப்படிங்கிறது ஒரு காலதாமதமாக நினைக்கிறீங்களா? நீதிமன்றத்துடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? வாஷிங் மிஷின் வேலை தான். பாஜகவில் ஒருவர் மீது குற்றம் சொன்னார்கள். அவர் அங்கே சேர்ந்த உடனே அவரை விடுதலை செய்து விட்டார்கள். அந்த குற்ற வழக்கே இப்பொழுது நடைபெறுகிறதா என்று தெரியவில்லை. கர்நாடக மாநிலத்திலே பாஜக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் ஒருவர் வீட்டிலிருந்து 48 லட்சம் ரூபாய் பிடித்தார்கள். அந்த வழக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. பாஜகவினர் மீது குற்றம் சுமத்தப்பட்டால், அது பாஜகவினர் வீட்டிலே பணம் பறிமுதல் செய்யப்பட்டால் அது குறித்து எந்த வழக்கும் வராது. மராட்டியத்திலே ஒருவர் மீது பெரிய வழக்கு தொடுத்தார்கள். அவர் அந்த கட்சியிலே சேர்ந்து துணை முதலமைச்சரானவனும் அந்த வழக்கையே கைவிட்டு விட்டார்கள். இதுதான் பாஜக ஆட்சியின் அலங்கோலம் அல்லது அவர்களுடைய அநீதி. செந்தில் பாலாஜி அமைச்சராக தடை இருக்காது, அது தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பு அதுக்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்கு, தலைவர் முடிவு செய்வார்.